வாழ்வியல் ஆசிரியர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிப்பில் நாம் தர்மம், தர்மம் என்பதனை பற்றி பார்ப்போம். தனி மனிதனுக்கு தர்மம் என்றால் என்ன என்று யோசித்து பார்க்கும் பொழுது, தர்மம் என்பது வாழ்க்கை எந்த பாதையில் போகிறது என்பதனை நாம், அதாவது வாழ்க்கை வழி என்பதனை சிந்திக்கும் வகையில் அமைவது தர்மமாகும். நான் சில காலங்களுக்கு முன்பு ஒரு திரைப்படம் பார்த்தேன். அபியும் நானும் என்று ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, இந்த திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் ஒரு வரி வருகிறது. அதாவது, எங்காவது நீ சீக்கிய சகோதரன் பிச்சை எடுப்பதனை பார்த்திருக்கிறாயா என்று. அதாவது ஒரு சமூகமே பிச்சை எடுப்பதிலிருந்து வெளிவந்திருக்கிறது. ஒரு சமூகம், முழு சமூகமும் பிச்சை எடுப்பதிலிருந்து வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்தியாவில் பிச்சை எடுப்பதனை பெரிய தவறான ஒரு செயலாக கருதுவது இல்லை. ஆனால் உழைப்பை விரும்பும், உழைப்பின் மேல் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது, அந்த மக்களின் மேல் ஒரு நம்பிக்கை, அந்த மக்கள் வழி சரியான வழி என்று. அதாவது நம் வாழ்க்கையில் சில கட்டுப்பாடுகளை விதித்து வாழும் பொழுது, அந்த கட்டுப்பாடுகளின் மூலம் நேரத்திலும் சில கடமைகளை கட்டாயம் நாம் செய்து முடிக்க முயற்சி செய்யும் போதும், அந்த கடமைகளை செய்யும் பொழுதும் சில கண்ணியத்தை விட்டுவிடாமல் நாம் செய்யும் பொழுது, வாழ்க்கையில் வழி மிக மிக முக்கியமாகிறது. வாழ்க்கையை இலக்கு வைத்து நாம் வாழ்வது என்று சொல்வார்கள். நாம் இலக்கை வைப்பதில்லை. நாம் வாழ்க்கை வழி எந்த வகையாக இருக்க வேண்டும் என்பதனை நாம் முடிவு செய்கிறோம். இந்த வழி சரியாக முடிவு செய்தால், அதன் பின்னால் அந்த வழியில் செல்லும் பொழுது நாம் வாழ்க்கையில் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சரியாக செல்வோம் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.